இல்ல இல்ல இது நான் ரவி சாருக்கு தான் சொல்ல போறேன். 3 வீக்ஸா போயிட்டு இருக்கேன். அவன் 4 இடத்துல சொல்லிட்டான். இப்போ லேட்டஸ்டா வந்து என்னது ராணவ் கிட்டயும் அந்த மேட்டர் அவன் ம், சொல்லியிருக்கான். ம், ரவி சார் நீங்க போனீங்கன்னா நீங்க ஒண்ணே ம், ஒண்ணு பண்ணுங்க. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, பா வாங்கப்பா அந்த பெரியவர் இருக்காருல்ல வீட்டிலேயே பெரியவர் இருக்காரு. அதாவது சாமி, தங்கம், வைரத்தை பக்கத்துலதான் அந்த வைரத்தை பக்கத்துல உட்கார வச்சுட்டு தீபக் வாங்க நீங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது அவர்ட்ட இந்த கேள்வி கேளுங்க ம், தலைவரே. அதாவது ரஞ்சித் சார் நீங்க இந்த இந்த பொண்ணுக்கு 29 வயசு ஆகுது ம். சௌந்தர்யாக்கு. அவங்க நீங்க கிஸ் பண்ணீங்க. எந்த எந்த உரிமையில நீ கிஸ் பண்ணீங்கன்னு கேளுங்க. அவரு கேட்ட உடனே அவர் வந்து ஒரு ஒரு கதையை ஒண்ணு விடுவாரு. சாமி அவன் என் பொண்ணு மாதிரி சாமி அப்படின்னு ஒண்ணு ம், சொல்லுவா அப்படி. பொண்ணு தானே, பொண்ணு வந்து உரிமையில பண்ணி கரெக்ட் தானே. அதே உரிமையில வந்து அந்த பொண்ணை பத்தி ஒருத்தன் வந்து இப்படி சொல்றான். ஓகே நீ நீ வந்து உன் பொண்ணா கூட நினைக்க வேணாம். ஓகே இந்த வீட்டுக்கு ஒரு சீனியர் பர்சனா அந்த ஒரு கேட்டகரியில இருந்து நீ என்ன பண்ணிக்கணும், "இதோ பாருப்பா இப்படி பேசாத." அப்படி அவன் குனிஞ்சு பேசும்போது உனக்கு தப்பா கிப்பா ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஸோ விஷ்ணு விஜய் விஷால் மேலே செம கடுப்பில் இருக்காரு சௌந்தர்யா பற்றி பேசினதுக்காண்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரீவியஸ் சீசன் கண்டஸ்டன்ட் யாரே இந்த சீசனில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உள்ள அனுப்புனாலே பார்த்தீங்கன்னா சரமாரியாக கேள்வி கேட்பாங்க. அந்த வகையில் விஷ்ணு வந்து போனார்னா விஜய் விஷால சரமாரியாக கேள்வி கேட்பாரு. அண்ட் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா ஒயில் கார்டில் யாராவது போனாங்கன்னா இந்த கொஸ்டினை கேளுங்கன்னு பார்த்தீங்கன்னா சஜஸ்டும் பண்ணுறாரு.